சிகப்பு அவல் பாயாசம் பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டு. முதல்ல நான் ஒரு அரை கப்பு அவல் எடுத்து ஊற வைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா 2-3 டைம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா சாஃப்டாகணும். அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் அவல் அந்த ஊற வச்ச அவலை போட்டுக்கலாம். அவல் எல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் அவல் போட்டதையுமே ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து நான் இது மூழ்கிற அளவு ஊற்றிருக்கேன். நீங்கள் இன்னும் வேணுன்னா கூட ஊற்றிக்கலாம். தண்ணியாட்டம் வேணும், நான் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு அப்படின்னா சிம்மிலே வச்சு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பால் வேணும் ஊற்றிக்கலாம், தண்ணியும் ஊற்றிக்கலாம். நீங்கள் எனக்கு கெட்டியாக வேணுன்றதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா போட்டு வேக வைங்க. நல்லா வேகணும். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பால் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்தேன். அவளும் நல்லா ஊறிடுச்சு. இது சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அடிக்கடி கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அடுத்து வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அவ்வளோ. நான் வந்து நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணும் கொடுக்க நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன்லேயே நல்லா 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா நல்லா கிளறி விட்டு கொதிக்குது. அடுத்து சுகர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். நல்லா கொதிக்குது. அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இதில் வந்து கொஞ்சமாக நான் நெய் ஆட் பண்ணுறேன் கொதிக்கும் போது. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த பாயாசம் இதுக்கு ரெடி. அடுத்து நம்ம தாளிப்பு பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியை வச்சு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் போட்டு நீங்கள் என்ன இது வேணால் போடணும். நட்ஸு நான் வந்து திராட்சை மட்டும் போட்டுக்கிறேன். திராட்சை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நெய்யில் நல்லா வணக்கி பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் சிகப்பரிசி பாயாசம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். தேங்க்யூ.